வாழ்த்துக்கள். புத்தாண்டுனாவே நம்ம சக்கரை பொங்கல் தான் செய்வோம். அந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு வறுத்த பச்சை பயிர், 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு தேங்காய் பூவாக திருவி வச்சுக்கணும், 2 கப்பு வெல்லம். இதை எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ குக்கர் எடுத்துக்கணும். அந்த குக்கரில் இந்த 1 கப்பு பச்சை அரிசியை போட்டுக்கணும், 1/2 கப்பு இந்த வறுத்த பச்சை பயிரையும் போட்டுக்கணும், 1/4 கப்பு கடலைப்பருப்பு வறுக்க தேவையில்லை, இதை அப்படியே போட்டு இதை நல்லா கழுவிட்டு, இப்போ குக்கரில் கழுவியாச்சு. இதில் 1 கப்பு பால், அப்புறம் 5 கப்பு தண்ணி ஊற்றி வைக்கணும். இப்போ அடுப்பில் இந்த குக்கரை வச்சு ஸ்டீம் வந்தவுடனே வெயிட் போட்டு 4 விசில் வச்சு இறக்கிக்கணும். தண்ணி தாராளமாக வைக்கலாம், ஏன்னா அது பொங்கல்ன்றதுனால கொஞ்சம் குழைய வந்தால் நல்லாயிருக்கும். 4 விசில் வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த குக்கர் சாதம் நல்லா வெந்து போச்சு. இப்போ என்ன செய்யணும், இந்த வெல்லத்தை வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் கரைச்சி இதில் போட்டு நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா அடியில் மண்ணெல்லாம் தங்கும், அதுக்காக நம்ம வடிகட்டிக்கிறோம். இது ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போடுங்க, ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெந்தற்பாடு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து போடணும். பாருங்கள், பொங்கல் நல்லா கட்டி பதத்துக்கு வந்துடுது. இனிமேட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுக்கிறோம். இதை நம்ம இதில் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த சக்கரை பொங்கலில் முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கிறோம். பண்டிகைக்கு படைக்கிறதுக்கு உகந்த சக்கரை பொங்கல் இது நீங்களும் செய்து பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் டச் பண்ணுங்கள்.